வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு காலை உணவு பார்த்தீங்கன்னா கொய்யாப்பழம் வச்சுருக்கோம், வெள்ளரிக்காய் வச்சுருக்கோம், அடுத்து கருப்பு பீன்ஸு வேக தாளித்து வச்சுருக்கோம். இது நுரப்பீக்கிங்க இப்போ பொரியல் பண்ணியிருக்கோம். இது கொஞ்சம் ஆஃப் பாயிலாக தான் பண்ணியிருக்கோம். அப்புறம் இன்றைக்கி மெயின் உணவு என்னென்னு பார்த்தீங்கன்னா புட்டு. இது ராகி புட்டு, இது கம்பு புட்டு. இதெல்லாம் ரெண்டும் பாதி பாதி சாப்பிட போகிறோம். ஸோ இதுதான் இன்றைக்கி காலை உணவு. புட்டோட நன்மைகளை பற்றி ஏற்கனவே நம்ம வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். புட்டு சாப்பிட்டீங்கன்னா நல்லா மெண்டு தான் சாப்பிடணும், உமிழ்நீரோடு சேர்ந்து சாப்பிட முடியும். அதனால் அது ரொம்ப ரொம்ப நல்லது. உமிழ்நீர் அடிக்கடி சுரக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அதனால் அடிக்கடி வாரம் ஒரு முறையாவது இல்லை ஒரு முறையில் 2 முறையாவது புட்டு சாப்பிடுங்கன்னு சொல்லியிருக்கோம். குறைஞ்சபட்சம் வாரத்துக்கு ஒரு நாளாவது புட்டு சாப்பிடுங்க. ஓகே, இப்போ நிறையா வியாதிகள் பார்த்தீங்க அப்படின்னா இர்ரிவர்சிபிள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது குறைக்கவே முடியாது, சரிப்படுத்தவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அலோபதியில். இப்போ என்ன அப்படின்னா சித்தாவோ ஆயுர்வேதோ இவங்க எல்லா வியாதியும் சரி பண்ண முடியும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அலோபதியிலையும் நிறையா வியாதிகள் ரிவர்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸு, இந்த தைராய்டு இதெல்லாம் நிறையா சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றிலாம் நம்ம வரப்போகிற வீடியோக்குள்ளே பார்ப்போம். நான் மருத்துவர் இல்லைங்கிறனால நான் மருத்துவர் சம்மந்தமாக எதுவுமே பேசுகிறதில்ல, உணவு சம்மந்தமாக மட்டும் பேசுகிறேன். அதுக்கு முக்கியமாக என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணவு பேலன்ஸ்டு டயட்டாக எடுங்க, நல்ல உணவாக எடுங்க. அந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா இது எல்லாத்தையுமே நீங்கள் ரிவர்ஸ் பண்ண முடியும். ஓகே.